வணக்கம் நண்பர்களே, நம்ம வாசன் ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் 2 ஸ்பீக்கரோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபைனில் 5 ரேஞ்சில் யூஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பேராக வரும். பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டியூட்டர்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அதாவது இந்த ஸ்பீக்கர் பாக்ஸோட பாட்டத்தில் இருக்கும். ஓரளவுக்கு போதுமான ரிசல்ட் இருக்குது. அடுத்ததான் ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்கலாம். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, ஏபி வால்யூம் கண்ட்ரோல், பேஸு, ட்ரிபிள், MP3 போர்டு. MP3 போர்டு பார்த்தீங்கன்னா ப்ளே கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது உள்ள பார்த்தீங்கன்னா ப்ளே கம்பெனியோட MP3 போர்டு, எல்கானில் 3 வால்யூம் கண்ட்ரோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா 36 வோல்ட் 32 வோல்ட் வருது. அதனால் இந்த MP3 போர்டு பார்த்தீங்கன்னா 2 ரெகுலேட்டர் போட்டு வோல்டேஜை கம்மி பண்ணிக்கிறோம். 12க்கு 1, 5க்கு 1. அடுத்தது இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற பீட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக்கில் பேஸ்டபிள் போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். 4 டிரான்சிஸ்டர் வர போர்டு. இந்த ஆம்பிளிஃபையருக்கு ஐசின்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ரன் ஆகக்கூடிய 4392 STKல 4392 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரியும், STKல 4392 ஐசி யூஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டு. இந்த ஸ்டீரியோ போர்டும் பார்த்தீங்கன்னா ஹைடெக்கில் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்டுக்கு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொஞ்சம் வோல்ட் அதிகமாக வர்றதுனால 35 வோல்ட்டு கெப்பாசிட்டர் ரெண்டு மாற்றிருக்கிறோம். 25 எடுத்துகிட்டு 35 போட்டுருக்குறோம். இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா 25 இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இதை எடுத்துகிட்டு 35 போட்டுருக்குறோம் 2 லைனுக்குமே. இதுக்கு இன்புட் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12012 டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். 12012 எடுத்து 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பவர் ஐசிக்கு. அதாவது 12012 ஜீரோவை எடுத்துகிட்டு 12 2 டேப்பிங் ஏசி லைனை மட்டும் வச்சு ரெக்டிஃபை பண்ணி கெப்பாசிட்டர் வச்சு இதுக்கு சப்ளை கொடுத்துருக்குறோம். கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு 4700 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி போடுறதுனால கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஹீட் ஆகாமல் போகாது. ரிசல்ட் நல்லாயிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12012 5 amps டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஜீரோ கொடுக்காம போடும்போது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகத்தான் செய்யும் டிரான்ஸ்ஃபார்மர். லைஃப் ஓரளவுக்கு இருக்கும். அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் ஜாக் 2 4 ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்கு. ஆனால் 2 ஸ்பீக்கர் தான் கொடுக்க முடியும், ஸ்டீரியோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிடி இன்புட், அதாவது டிவி இன்புட் கொடுக்குறதுக்காக எக்ஸ் பின்னாடி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாட்டு போடுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க.
பாட்டு போட்டோம்னா காப்பிரைட் வந்துடுது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.